இது ஒரு ஹதீஸ் கொலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது தொழுகையில் தக்பீர் கட்டின உடனே அல்லாஹும பாயிது பைனி என்கிற ஒரு துவாவை நம்ம ஓதுகிறோம். அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி வஜ்ஜஹத்து வஜ்ஹிங்கிற ஒரு துவாவையும் இதுக்கு பதிலாக அதையும் ஓதிக்கொள்ளலாம். இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திகன் உள்ள ஒரு துவாவை ஓதக்கூடாது என்று துவக்கத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த துவக்கத்தில் டிஎன்டிஜிலேருந்து விட்ட தொழுகை புஸ்தகத்திலேயே அதை சொல்லக்கூடாது, நபிகள் அப்படி சொன்னதாக எந்த ஆதாரமும் கிடையாது என்றெல்லாம் அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, சில சகோதரர்கள் எனக்கு எடுத்துக்காட்டி, இல்லை சில ஹதீஸில் இருக்கிறது, ரசூல்லா செஞ்சதாகவே அந்த இருக்கிறது என்று எடுத்துக்காட்டினார்கள். எடுத்துக்காட்டின உடனே நானும் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இந்த ஹதீஸ் சரியாக இருக்கிறது, சுப்ஹானக அல்லாஹும்மன்னு இப்போ ஹனஃபிகள் ஓதுறாங்கல்ல, அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது, நம்ம இத்தனை நாள் சொன்னோம் என்பதற்காக வேண்டி இருக்கிற ஒரு ஹதீஸை மறுத்தரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சிட்டேன், அதை விலைக்கு சொல்லிட்டேன். துவக்க காலத்தில் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம், ஆனால் ரசூல்லா சொன்னதாக எதுவும் இல்லைன்னு தான் காரணத்தை சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ஹதீஸை சொல்லவே இல்லை அந்த புஸ்தகத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எந்த ஆதாரமும் இல்லைன்னு தான் அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்தாங்க, தொழுகைங்கிற புக்கில். அப்படி போட்டதுக்கு பிறகு பார்த்தா இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது என்று தெரிந்த பிறகு அந்த ஹதீஸை வைத்து அந்த செய்தி சரியானது தான் என்று நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னால் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு மறுப்பு இப்போ டிஎன்டிஜி மறுப்பு மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது பலவீனமான ஹதீஸு, ஹதீஸ்களை அறிவு இல்லாமல், ஆய்வு இல்லாமல், புரிதல் இல்லாமல், என் பேரை சொல்லாமல் சிலர் சொல்லுகிறார்கள். வழக்கமாக அப்படித்தானே, தங்கம் வெள்ளி நிசாபுக்கு அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு பதில் கொடுத்த பிறகு மறுபதில் வரமாட்டேங்குது. எல்லாமே முகமது அஜ்லானை பற்றி சொன்னாங்க, பதில் கொடுத்த பிறகு மறுபடியும் சரிதான் நிரூபிக்கிறதுக்கு மறுபதில் வரமாட்டேங்குது. அதே மாதிரி தாயின் காலடியில் உள்ள அந்த சொர்க்கங்கிறது பொய்யான செய்தின்னு சொன்னாங்க, சரியான செய்தின்னு நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு ஒரு மறுப்பு போட்டாங்க. அதுக்கு இன்னொரு மறுப்பு போட்டு அவ்வளோ பொய்ன்னு நான் நிரூபித்தேன், அதோட வாயை முடிக்கிட்டாங்க. அவர் செய்தி நீ மறுக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று என்ன செய்யணும், அதை செய்யணும். இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஆளை இறக்கி விட்ருக்குறாங்க, என்னண்டு இந்த ஹதீஸு சரியில்லை அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறது என்னென்னு கேட்டால், அவர் சொல்கிற அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தொழுகையை தூக்கும்போது சுப்ஹானக அல்லாஹும்ம எனும் துஆவை ஹனஃபி மதுஹபினர் ஓதுகிறாங்க. இது ஆதாரப்பூர்வமான செய்திகள், பல செய்திகள் ஆதாரமற்ற செய்தியாக இருக்குது, பலவீனமான செய்திகள் இருக்குது, சில செய்திகள் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சரியாகிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த செய்தியில் எல்லா அறிவிப்புகளும் பார்த்தீங்கன்னா பலவீனமான செய்திகள் தான். அதில் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் இது சரியான அறிவிப்புகள் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சுனன் நசாய் சுகுராவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 799 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை ரசூல்லா அவங்க தொழுகையை துவக்குனாங்கன்னா, அந்த செய்தியில் என்ன வருதுன்னா, ரசூல்லா தொழுகையை துவக்கும்போது சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக அப்படிங்கிற துவா ஓதுவாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த அறிவிப்பில் வர்றதை பார்க்குறோம். இது உட்பட எல்லா அறிவிப்புகளுமே பலகீனமானதான். இப்போ இந்த செய்தி சஹீன்னு சொல்கிறாங்க, அது சஹீன்னு கேட்டால் சஹீ கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிவிப்பாளரில் அபு சயீத்ல இருந்து அபுல் முத்தவக்கீலுங்கிற ஒரு தாபி கேட்குறாரு. அவர்கிட்ட இருந்து யார் கேட்குறாருன்னு கேட்டால் அலி இப்னு அலி அர்-ரிஃபாயி அப்படிங்கிற ஒரு நபர் கேட்குறாரு. இவரை தான் சரியான, இவர் மேலே விமர்சனம் இருக்குது. சரியான கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு அறிவிப்பு சரியானது, அலி இப்னு அலி அர்-ரிஃபாயியை பொறுத்த வரைக்கும் நபகமானவர் தான், அவர் பலகீனமானவர் கிடையாது அப்படிங்கிற வாதம் எடுத்து வைக்கிறத பார்க்க. இமாம் அஹ்மது சொல்கிறாங்க, லம் யகுன் பிஹி பாசுன், இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லா அன்னஹு ரஃபஅ அஹாதீஸ, இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஹதீஸுகளை மர்ஃபு ஆக்குகிறார் அப்படிங்கிற குறைய சொல்கிறாங்க. இது இப்போ இந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் சரியில்லாத காரணம்னு வாதிடுறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் இது ரொம்ப டேஞ்சரான காரணம். ரஃபஅ அஹாதீஸன்னா ஹதீஸுகளை உயர்த்துகிறார், நேரடி அர்த்தம். இதுக்கு ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஹதீஸ்களை துறையில் என்ன அர்த்தம் கொடுப்பாங்கன்னு கேட்டால், சஹாபி சொன்னதை ரசூல்லா சொன்னதாக அறிவித்து விடுவார் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அப்படித்தான் மௌகூஃபை மர்ஃபூ ஆக்குவார் அப்படிங்கிறத இது கருத்து. சஹாபாக்களுடைய கருத்தை ரசூல்லாவுடைய கருத்தாக ஆக்கி விடுவார். இது சாதாரணமான குறையா? இது ரொம்ப டேஞ்சரான குறை. அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னாலும் என்ன குற்றம் இருக்கிறது? மற்ற குற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர் கெட்ட மரணத்தன்மை உள்ளவராக இல்லாமல் இருக்கலாம். அவர் பொய் சொல்லக்கூடியவராக இல்லாமல் இருக்கலாம்.
மற்ற ஹதீஸ்களுக்கு தகுதி இல்லாத மற்ற தவறுகள் செய்யாதவராக இருக்கலாம். ஆனால் இந்த தவறு குறிப்பிடுறாங்களே, இருந்தாலும் இல்லா அன்னஹு ரஃபஅ அஹாதீஸ, அவர் வந்து ஹதீஸுகளை மர்ஃபு ஆக்குகிறார் அப்படிங்கிறப்ப சஹாபாக்களுடைய கருத்தை, சொந்த கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வதுங்கிறது அவருடைய கேரியரே வீணாக்கக்கூடியதான். அவர் வந்து சொல்லக்கூடிய தகவலை வந்து மறுக்கக்கூடிய நிலையில தான் போகணும். அப்போ இந்த ஹதீஸில் வந்து 2 அறிவிப்பாளர் சரியில்லைன்னு சொல்கிறாரு, ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தை போட்டிருக்கிறேன், அடுத்து 2வது போடுறேன். இந்த ஹதீஸில் யார் வர்றாருன்னா அலி பின் அலி ரிஃபாய் தரிகான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஷேக் இவர் தான். அவர் வந்து ஹதீஸ் கலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆள். இவங்க தரிகாக்காரங்க இவர் பேர் நிறைய போய் சொல்கிறாங்க, அது ஒரு விஷயம். இந்த அலி பின் அலி என்ற ஒருவர் இதில் வர்றார். இவர் சரியில்லை அப்படின்னு இவர் வாதம் வைக்கிறார். ஒரு அறிவிப்பாளர் சரியில்லைங்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்டால், அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இல்லா அன்னஹு ரஃபா அஹாதீஸ, இவர் சில ஹதீஸுகளை வந்து ரஃபான்னா ரசூல் சொன்னதாக ஆக்கிவிடுவார், ரசூல் சொல்லாத ஒன்றை ரசூல் சொன்னதாக ஆக்கிவிடுவார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை வைத்துக்கொண்டு ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னதாக ஆக்குவது எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு குற்றம், இதை குற்றமில்லை என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ஆள் அவர் அப்படின்னாக்கையும் வாதம் வைக்கிறார். இவர் என்ன செய்வாராம், சில ஹதீஸுகள் வரும், அபூ ஹுரைரா சொல்லியிருப்பார். அபூ ஹுரைரா சொன்னதை அபூ ஹுரைரா ரசூல்லா சொன்னதாக சிலர் பதிவு பண்ணிடுவாங்க. இப்படியான வரக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா சொல்லி இருக்க, சுய கருத்தாக அவர் சொல்லி இருக்க, ரசூல்லா சொன்னாங்கன்னு இவர் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற குறை இவர் மீது இருக்குன்னு சொன்னால், முதல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த குறை வந்து எல்லா ஹதீஸிலும் இப்படி செஞ்சுருக்கிறாரா, ஏதோ சில ஹதீஸில் அப்படி வந்திருக்குதான்னு பார்ப்பாங்க. சில ஹதீஸில் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை ஆதாரத்தை நிறுவிட்டு, எப்படி இது ரசூல்லா சொன்னது இல்லைன்னு வகையிலே கண்டுபிடிக்க முடியாது. அதாவது 10 பேர் அறிவிச்சிருப்பாங்க, 9 பேர் அறிவிக்கிற ஹதீஸை பார்ப்பாங்க. 9 பேர் என்ன செய்வார்னு கேட்டால் அபூ ஹுரைரா சுயமாக சொன்னார்னு அறிவிச்சிருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் என்ன செய்வார்னா அபூ ஹுரைரா நபி சொன்னதாக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஆள் என்ன செய்கிறார், இவர் மற்றவங்களாம் அறிவிக்கும் போது ரசூல்லா பேரை யூஸ் பண்ணலை, இந்த ஒரு ஆள் மட்டும் 10 ரூட் அந்த ஹதீஸ் வருது, இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. அதாவது ரசூல்லா சொல்லாத ஒன்றை சஹாபி சொன்னதாக இட்டுக்கட்டுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இட்டுக்கட்டுனா அதனாலே இவர் தள்ளிடுவாங்க. இட்டுக்கட்டுறவனே இவருக்கு ஒரு பேரை விட்டுருப்பாங்க, இட்டுக்கட்டி சொல்ல மாட்டாங்க. சில அறிவிப்பாளர்கள் வந்து ஒரு 1000 ஹதீஸ் அறிவித்தார்னு சொன்னால் எவ்வளோ நம்பகமான ஆளாக இருந்தாலும் சரி, சில ஹதீஸுகளில் அவர் வந்து சஹாபி சொன்னதை வந்து ரசூல்லா சொன்னதாக சொல்லியிருப்பார். நம்மளாக விளங்குறோம். எப்படி விளங்குறோம்? மற்ற அறிவிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது இவ்வளோ அறிவிப்புகளில் வந்து இப்னு அப்பாஸுடைய கூற்றாக அது வருகிறது. இவர் அறிவிக்கிற அறிவிப்பில் மட்டும் ரசூல்லாவை சேர்த்து சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவதுதான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் நம்பகமானவங்களாக இருந்தால் அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். இவர் சொல்கிறதுனால இவர் வந்து மௌகூஃபான ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை ரசூல்லா சொன்னதாக இவர் அறிவிச்சிட்டாரு, மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியான குறை உள்ளவர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருந்திருக்கிறாங்க. இவரை பற்றின குறை என்னன்னு கேட்டால், அறிவிக்கிற ஹதீஸுகளை எல்லாம் இப்படி ரசூல்லா சொல்லாதையெல்லாம் ரசூல்லா சொன்னதாக சொல்லுவார்னு இவருக்கு விமர்சனம் கிடையாது. இவருக்குரிய விஷயம் என்ன, ரஃபா அஹாதீஸ, சில ஹதீஸுகளை இவர் என்ன செஞ்சுருவார், ரசூல்லா சொன்னதாக சொல்லிடுவார். ரசூல்லா சொல்லாமல் இருக்க ரசூல்லா சொன்னதாக சேர்த்து சொல்லிடுவார். சஹாபி சொன்னதுக்கு அடுத்து ரசூல்லாவை சேர்த்துருவார் சில ஹதீஸுகளில். அப்படின்னு எதை வச்சு இதை முடிவு பண்ணுவாங்கன்னு கேட்டால், இவர் அறிவித்த ஹதீஸுகள்லாம் எடுப்பாங்க, வேறு வாழ்க்கை இதை பற்றி அறிவிச்சிருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. ரொம்ப பேர் அறிவிக்கிற ஹதீஸில் வந்து ரசூல்லா வந்திருக்காது, இப்னு அப்பாஸ்னே வந்திருக்கும். இவர் அறிவிக்கிற ஹதீஸில் உதாரணத்துக்கு வேண்டி இவர் அறிவிக்கிற ஹதீஸில் ரசூல்லான்னு சேர்த்தார்னு வைங்களேன். அப்போ இவர்கிட்ட தான் இதை ஊகம் தான். இது கூட இவங்க சொல்லி அவங்க கூட தப்பாக செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம மனிதன்கிற முறையில் அதிகமானதை நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த அடிப்பில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இவர் மௌகூஃபுனா சஹாபி சொன்னது, மர்ஃபூனா ரசூல்லா சொன்னது, மௌகூஃபான விஷயத்தை இவர் மர்ஃபூ ஆக்கிடுவார் அப்படின்னு குற்றச்சாட்டு இவருக்கு இருக்குது. இவருடைய குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால், சில ஹதீஸுகளை இப்படி செய்வார். இதுதான் இந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை உள்ளவர் சொல்வதாக இருந்தால், இதே குற்றச்சாட்டு இதே மாதிரி இவர் சொன்ன மாதிரியான உள்ள ஆட்களுடைய பல ஹதீஸுகள் வந்து புகாரி முஸ்லிம்லாம் வருது. இவரை விட்டுருவோம். அப்துல் மலிக் இப்னு அபி சுலைமான் ஒருத்தர் இருக்கிறார். இவரை பற்றி அஹ்மத் இமாம் சொல்கிறாரு ரஃபா அஹாதீஸ, இதே குற்றச்சாட்டை சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டுனால இவர் பலவீனம்னு சொல்கிறீங்களே, சில ஹதீஸுகளை மௌகூஃபானதை மர்ஃபூ ஆக்கி விட்டாருங்கிறீங்க.
இதே டிட்டோ இதே வாசகத்தை ரஃபா அஹாதீஸுங்கிற வாசகத்தை அப்துல் மலிக் இப்னு அபு சுலைமான் என்பவருக்கும் யார் பயன்படுத்தியிருக்கிறா? அஹ்மது இமாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அப்துல் மலிக் அறிவித்த ஹதீஸில் ஒரு 12 ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. நீங்கள் 12 இப்போ லைஃப்னு சொல்லணும். ஏன்? பாரதூரமான குற்றமுள்ள இருக்க சில ஹதீஸுகளை செய்வது சகஜம். மனித பிழைகள் ஏற்படும். 1000 அறிவிச்சார்னா 4-5 விஷயத்தில் இவர்கிட்ட கவனக்குறைவாக அப்படி வந்துடும். சில நேரங்களில் பொய்யர்னு ஆயிட மாட்டார். இவர் கேட்டதில் குறைபாட்டில் ஏதோ ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மட்டப்படுத்தாமல் நிறைய பேர் சொல்கிறதுக்கு மாற்றமாக இருக்குது. இந்த சாதுக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ ரஃபா அஹாதீஸுங்கிறதுக்கு முஸ்லீமில் எந்த ஹதீஸ்னால் இப்போ ஒரு ஆடு செத்து போயிடும், தூக்கி தெருவில் போட்டிருப்பாங்க. ஏன் இந்த தோடை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாமேன்ற சொல்லுவாங்க மைமுனாட்டை. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது. இதை யார் அறிவிக்கிறாருன்னா அப்துல் மலிக்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் என்ன மாதிரி ஆள்னு கேட்டால் இவரை பற்றி இதே அஹ்மது இமாம் சொல்கிறாங்க, ரஃபா அஹாதீஸை சில ஹதீஸுகளை ரஃபா செய்து விட்டார், மறுப்பு ஆக்கி விட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ இதே வார்த்தையை கொண்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு ஆளுடைய ஹதீஸை முஸ்லீமில் என்ன இருக்கிறது 12 ஹதீஸ் உள்ளது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னோம்ல, இந்த மாதிரி நீ என்ன செய்யணும்னா இந்த 12 ஹதீஸ் லைஃப் நீங்கள் சொல்லணும். அப்போ இமாம்கள் அப்படி கருத்தில் கொள்ளலை. சில ஹதீஸுகளை மறுப்புவாக்குனது குற்றம் கிடையாது. அப்போ எந்த ஹதீஸ் அப்படி ஆக்கிட்டாருங்கிறத அதைத்தானே கழிக்கணும். சில ஹதீஸுகளில் குறை செய்து விட்டார்னு சொன்னால் அந்த சில ஹதீஸில் தேடி பார்த்து இந்த ஹதீஸ் இது மௌக்குஃப், இதை போய் மறுப்புன்னு சொல்லிட்டாரு, இன்னும் ஆதாரத்தின் அடிப்படைன்னு சொல்லி அதை தள்ளணுமே தவிர அவர் அறிவிக்கிற அனைத்தையும் தள்ளணும்னு ஹதீஸ்களில் உசூலே கிடையாது. அப்படி கிடையாதுங்கிற காரணத்தினால தான் முஸ்லீம் இமாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருடைய ஹதீஸை கொண்டாந்து 12 ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் இவரை பற்றின விமர்சனம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஃபா அஹாதீஸை இந்த அலி பின் அலிக்கு அகமது என்ன சொல்கிறாரோ இதே விமர்சனம் தான் அவருக்கும் இருக்கிறது. யாருக்கு? அப்துல் மலிக்கு. அதில் 12 இருக்கு. அப்போ இந்த 12 ஹதீஸும் பலவீனம் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இந்த குற்றச்சாட்டு வந்துருச்சுல, இது மாதிரி விஷயம். அதே மாதிரி முகமது பின் ஹாசிம் இப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். இவர் அறிவிக்கிற ஹதீஸ் இவரை பற்றி அஹ்மது இமாம் சொல்லும் பொழுது ரஃபா அஹாதீஸுங்கிறாங்க. இவர் என்ன செய்வார்னா சில ஹதீஸுகளை ரசூல்லா சொல்லாத ரசூல்லா சொன்னாங்க வரைக்கும் சொல்லி விட்ருவார். சில ஹதீஸுகளை தான், எல்லாத்தையும் இல்லை, எல்லாத்தையும் மட்டும் தான் அவரை எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியாக அவர் இருந்திருக்கிறார்னு சொல்லி முகமது பின் ஹாசிம்ங்கிறவர் அறிவிச்சிருக்கிறார். இவர் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில் 218, புகாரியில் 218 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 4520 இருக்கிறது, 4801. இந்த 3 இடத்துல இந்த அறிவிப்பாளர் எந்த அறிவிப்பாளர் சில ஹதீஸுகளில் மௌக்குஃபானதை மர்ஃபூஆக ஆக்கிவிடுவார் என்று விமர்சனம் வருகிறதோ அந்த தரத்தில் உள்ள இந்த அறிவிப்பாளர் அறிவித்த ஹதீஸ் புகாரியில் என்ன இருக்கிறது? 3 இடத்துல இருக்குது. அந்த 3 இடத்துல ஒரு முதல் இடம் கூட சொல்வதாக இருந்தால் அந்த ஒரு கபூரில் வேதனை செய்யப்படுவாங்கள்ல, குச்சி நட்டு வைப்பாங்கள்ல, 2 பிரித்து வேதனை லேசாக்கப்படும் அந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நம்ம எல்லாரும் சஹீன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். புகாரி 218. இந்த ஹதீஸில் யார் வர்றாருன்னு கேட்டால் முகமது பின் ஹாசிம் வர்றார். இவர் என்ன மாதிரி ஆள்னு கேட்டிங்கன்னா ரஃபா அஹாதீஸ் என்று அஹ்மது பின் ஹம்பலால் விமர்சிக்கப்பட்டவர். அஹ்மது பின் ஹம்பல் ரஃபா அஹாதீஸ்ன்னு சொல்கிறார்ல, இல்லா அன்னஹு ரஃபா அஹாதீஸ்ன்னு தான் இவருடைய ஒரே விமர்சனம் என்னென்னா இதான் விமர்சனம். இந்த விமர்சனத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களே, இதே விமர்சனத்தை இதே ஆளுக்கு, இது முகமது பின் ஹாசிமுக்கு இதே அஹ்மது பின் ஹம்பல் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவர் ஹதீஸ் தள்ளியிருக்கணுமா இல்லையா? முகமது பின் ஹாசிமுக்கு உள்ள அதே தரம் தான் இப்போ அலி பின் அலிக்கு. அவருடைய ஹதீஸுகள் புகாரில் 218 இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 4801 இருக்கிறது, 4520 இருக்கிறது. இது மாதிரி நான் 200க்கு மேலே காட்டுவேன். சாம்பிள் கொஞ்சம் எடுத்து காட்டிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நிறையில் உள்ளவருடைய ஹதீஸ்கள் தள்ளப்படுவது இல்லை, உசூல் கிடையாது. இவர் என்ன வாங்கிட்டார்னா சில ஹதீஸை மறுப்புவாக்கினார்ன இவர் ஹதீஸை பூரா இப்படியே தான் எல்லாத்தையும் செய்வார்னு இவர் விளக்கிட்டார். புரிதல் பத்தாமல், ஹதீஸ் கலையுடைய ஞானம் பத்தாமல் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், இது இப்படி தான் எல்லா ஹதீஸும் அப்படி செய்யக்கூடியன்னு அர்த்தமா, வேணும்னு செய்யணுன்ற அர்த்தமா, டேஞ்சரான குற்றமா, இதெல்லாம் வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை வேணும்னு செஞ்சுருந்தாங்கன்னா அதை காரணம் காட்டி ஒரு பொய்யர்னு ஆக்கியிருப்பாங்க. மிஸ்டேக் வருது. அதை மனித தவறின் காரணமாக இப்படி சில பேர் பெரிய ஆலிம்கள் அபுதாவுத் தயாலிஸ் இருக்காரு, அவர் மாதிரி பெரிய மேதைங்கிறாங்க, அவரே இந்த மாதிரியான சில குறைகள் அவர்கிட்ட இருக்குங்கிறாங்க. இதுகளெல்லாம் ஹதீஸ் கலையை புரியாமல் படிக்காமல் ஹதீஸ்களை மறுஃபாக்கிட்டார்னா ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வது எப்படிப்பட்ட பயங்கர குற்றம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். முதல்ல இது என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க, அதை விளங்க வேணாமா? ஹதீஸை மறுஃபாக்கிறேன்னா வேணும்னு ரசூலுல்லாஹ் மேலே இட்டுக்கிட்டு சொல்லுவார்னு அர்த்தமா? இல்லை. இவர் 1000 ஹதீஸில் 100 ஹதீஸில் அறிவித்திருப்பார்.
அந்த ஹதீஸை தேடி தேடி பார்ப்பாங்க. ஒரு ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், இவர் ரசூல்லா அறிவித்ததாக சொன்ன ஒரு ஹதீஸ் வந்து ரசூல்லா சொல்லாத அபூ ஹுரைராவுடைய ஹதீஸாக, இப்னு அப்பாஸ் ஹதீஸாக, இப்னு உமர் ஹதீஸாக வரும். இதை பல அறிவிப்பாளர்கள் அறிவித்திருப்பாங்க. அதே செய்தி எடுத்து பார்ப்பாங்க. 3 பேர் இப்படி சொல்கிறாங்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவரிடம் தான் மிஸ்டேக் இருக்க வேண்டும், ஊகம் தான். இப்படி தான் நம்ம செய்ய முடியும். வஹி மாதிரி நிர்ணயிச்ச கண்டிப்பாக முடியாது. இவர் சரியாக சொல்லி 9 பேரும் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு உள்ள விஷய பிரகாரம் முடிவெடுக்கிறார் இருந்தால் மெஜாரிட்டி வச்சு தான் முடிவெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் மருஃபுவா மௌ இப்படி எடுப்பாங்களே தவிர, இவர் இட்டு கட்டி பொய் சொன்னவர் என்று எடுத்து இவரை பொய்யராக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்ச ஆட்களை யாரும் பொய்யர் என்றோ டேஞ்சரான குற்றமாக இது. டேஞ்சரான ஒன்று என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரி ஹிஷாம் பின் ஹஸ்ஸான் அல் அஸ்தி அப்படிங்கிறவர் இருக்கார். இவரை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரஃபா ஹதீஸ, இவரும் சில ஹதீஸுகளை வந்து மர்ஃபு ஆக்கி விடுவார். சில ஹதீஸுகளை தான், நல்ல அறிஞர், நல்ல கரெக்டான ஒரு ஆள் தான், சில ஹதீஸுகளை இப்படி செஞ்சிருவார்னு சொல்லி ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் அல் அஸ்தி என்பவரை பற்றி விமர்சனம் இருக்குது. இவர் அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் 7 இருக்குது. இந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தேன், இப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் டேஞ்சரான ஆள்னு சொல்கிறீங்களே, அப்படி இருக்குமே. ஆனால் இவர் அறிவித்த ஹதீஸு புகாரில் 7 இருக்குது. 7 இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அப்படி ஒரு விதி ஹதீஸ்களை இல்லைங்கிறதுனால தான் இதை வந்து அவர் பதிவு செய்கிறார். ஹதீஸ்களெல்லாம் இல்லை. அந்த புகாரில் 313, 1263, 4747, 5307, 5699, 6396, 7399 இவ்வளவு ஹதீஸ்கள் புகாரில் ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் அல் அஸ்தி என்பவர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. 7 ஹதீஸ் இருக்கிறது. இவரை பற்றின விமர்சனம் என்ன? ரஃபா ஹதீஸ, சில ஹதீஸ்களை மர்ஃபு ஆக்கி விடுவார், அதாவது நபி சொல்லாத ஒன்றை நபி சொன்னது அறிவித்து விடுவார்ங்கிறது. இதே ஆள் அறிவித்த ஹதீஸ் முஸ்லீமில் 20 இருக்கிறது, புகாரில் 7 இருக்கிறது. இதே ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் அல் அஸ்தி என்று அறிவித்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 20 ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த 20 லைஃப்னு சொல்லுங்கள், அந்த 7 லைஃப்னு சொல்லுங்கள், பெரிய லிஸ்ட்டே வரும். கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலான ஹதீஸ் ஓடி போயிடும். இந்த குறை உள்ளவர்கள் நம்பகமான நிறைய பேர் இந்த குறை இருந்திருக்கு. இந்த குறையெல்லாம் வந்து ஆட்கள் மீது உள்ள குறை கிடையாது. அந்த செய்தியில் ஒரு உதாரணமாக தத்லீஸ்னு ஒரு குறை சொல்லுவாங்க. தத்லீஸ்னு சொன்னால் ஒரு தன்னுடைய ஆசிரியரை விட்டு அதுக்கு முந்தின ஆசிரியரை சொல்வதுக்கு பேர் தத்லீஸ். இந்த தத்லீஸ் வந்து இருந்தால் பலவீனன்றுவாங்க. ஆனால் இந்த தத்லீஸை எப்படி முடிவெடுப்பாங்கன்னா, அந்த ஹதீஸில் தத்லீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில் தத்லீஸ் இல்லை, கரெக்டாக நான் கேட்டேன் என்று அறிவித்தார்னா இல்லைன்றுவாங்க. அப்போ தத்லீஸ் செஞ்சவராக இருந்தனால அவருடைய ஹதீஸை தள்ள மாட்டாங்க. எந்த ஹதீஸை பற்றி பேசுகிறீங்களோ அந்த ஹதீஸில் அந்த குறை இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதா இருந்தால், இந்த ஹதீஸை பற்றி பேசுனீங்கன்னா இதை வந்து மற்ற சஹாபாக்கள்லாம் வந்து மற்ற அறிவிப்பாளர்கள்லாம் மௌக்கூஃப்னு சொல்லி இவர் வந்து மர்ஃபூன்னு சொல்லிவிட்டாரா? அப்படி சொன்னால் தான் இந்த ஹதீஸை நீங்கள் தள்ள முடியும். அது ஒரு ஹதீஸை வந்து மௌக்கூஃபை மர்ஃபூ ஆகிட்டாருங்கிறது வந்து அதையே தொழிலாக செய்கிறவங்க வேணும்னு செய்கிறவங்க சில பேர் இருப்பான். அவங்கள வந்து அதை காரணம் காட்டியே பொய்யர் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. பொய்யர்னு சேர்க்காத ஆட்களாக இருந்தால் நல்ல ஆட்களாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. 100 ஹதீஸ் சொல்லும்போது 2 ஹதீஸில் மிஸ்டேக் விட்டுருவாங்க. விட்டால் என்ன செய்வாங்கன்னா 2 ஹதீஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்காருங்கிற அர்த்தம் தவிர டேஞ்சர்னு அர்த்தம் கிடையாது. இவர் டேஞ்சர் மாதிரி காட்டுறார். ரசூல்லா சொல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னதாக சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு என்ன செய்கிறார் இவர் சொல்கிறார். அப்போ இது ஒரு விஷயம் ஆச்சா. அப்போ அலி இப்னு அலி என்பவரை பற்றி இவர் சொன்ன விமர்சனம் என்னன்னு கேட்டால், அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னதை தான் விமர்சனமாக சொல்கிறார். அதே நேரத்தில் ஒரு ஆளை பற்றி விமர்சனம் சொல்லும் பொழுது அவரை பற்றி மற்றவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அஹ்மது இப்னு ஹம்பல் மட்டும்தான் ஒரே ஹதீஸ்களை மேதையா, வேறவங்கள்லாம் இல்லையா? வேறவங்கள்லாம் என்ன இதே ஆளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்கணுமா இல்லையா? இவர் டேஞ்சரான ஆள்னு மற்றவங்கலாம் சொல்லி இருந்து இவர் சொன்னால் கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இவரை பற்றி இதே அஹ்மது இமாம் சொல்கிறாங்க, ஹர்புங்கிறவர் சொல்கிறாரு, தகதீபில் வருகிறது, லம் யகுன் பிஹி பஅசுன், இவர் மீது எந்த பிழையும் இல்லை, முரண்பட்டு அஹ்மது இப்னு ஹம்பல் பேசியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? லம் யகுன் பிஹி பஅசுன், இவர் மீது எந்த பிழையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் அஹ்மது சொன்னதாக வருகிறது, சாலிஹுன், இவர் நல்லவர் என்று வருகிறது. அதே மாதிரி இப்னு மொயின், அபு சுரா, இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கத்துன், இவர் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் என்று. சிக்கத்துன்னா ரொம்ப நம்பகமான ஒரு ஆள், ஆத்தண்டிக்கான ஒரு ஆள் என்று யார் சொல்கிறா? இதெல்லாம் கண்ணுக்கு படல அவருக்கு. அஹ்மது இப்னு ஹம்பல் வந்து ரஃபா ஹதீஸ்ன்ட்டாராம். அது விமர்சனத்துக்குரியதே இல்லை. அது மைல்டான அந்த ஒரு சில ஹதீஸுகளில் இருக்கிற மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக் ஹதீஸில் இருந்தால் தள்ளிடுவோமே தவிர ஆளை தள்ள மாட்டோம். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? அபு சுரா இப்னு மொயின் சொல்கிறாங்க, சிக்கத்துன்னுங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட? ஆமாம், இப்னு அம்மார்கிட்ட கேட்குறாங்க, இவர் நம்பகமான ஆளா கீழ் அளவு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுகிறது. அது சிக்கத்துன்னு ஹுவ,
இவர் அலி இப்னு அலி வந்து நம்பகமான ஆளா என்று கேட்கப்படுகிறது. கால நாம், நாமாங்கிறாரு. அதே மாதிரி வந்து அபுஹாத்தம் சொன்னதாக ஒரு விமர்சனத்தை என்ன சொல்கிறார். அபுஹாத்தம் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால் இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ட்டார் சொல்லிட்டாரா. அவர் என்ன சொன்னார்னு பாருங்கள். அபுஹாத்தம் சொன்னதாக வருகிறது, லைசபி ஹதீஸி பசுன், இவருடைய ஹதீஸ்களில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அபுஹாத்தம். அவருடைய மகன் பாப்பாட்ட கேள்வி கேட்குறாரு, யுஹுத்தஜ்பி ஹதீஸிஹி, அவருடைய ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்குறாரு. காலலா, எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இது தள்ளப்பட வேண்டிய விமர்சனம். ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாருன்னு சொன்னால் தக்க காரணத்தோடு இருக்கணும்ல. அவர் மேலே குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. அவர்கிட்ட குறையெல்லாம் கிடையாது, ஆனால் எடுத்துக்கிற கூடாதுன்னா ரீசன் சொல்லுங்கள். குறை இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க, குறை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவருடைய ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டால் கால் அவர் சொல்கிறாரு லா, எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அதை அதுக்கு மறுப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சும்மா கால, பிறகு அபுஹாத்தம் சொல்கிறார், ஹத்தஸ் அன்ஹு வக்கீவன், வக்கீன்னா ஷாஃபி இமாமுடைய உஸ்தாது, பெரிய அறிஞர் அவர். வக்கீ என்பவர் வந்து இவர் வழியாக அறிவித்திருக்கிறார். கால அவர் சொன்னார், ஹத்தசனா அலி இப்னு அலியின் கான சிக்கத்தன், எமக்கு அலி இப்னு அலி அறிவித்தார் என்று ஒரு ஹதீஸை வந்து வக்கீ அறிவித்திருக்கிறாரு. அறிவித்து விட்டு கான சிக்கத்தன், அவர் நம்பகமானவராக இருந்தார்னு சொல்லியிருக்கார். ஏன் கருத்தாப்பா இப்படி? ஆனால் வக்கீ வந்து நல்லவர்னு சொல்லியிருக்கிறாருன்னு சேர்த்து சொல்கிறார். அபுஹாத்தம் வந்து ஒரே மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்லாமல் இவர் மேலே ஒரு பிழை இல்லைன்னு சொல்கிறார். ஃபஸ்ட் என்ன செய்கிறார்னா, லைசபி ஹதீஸி பாசும், இவருடைய ஹதீஸில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். மகன் கேட்குறாரு, இப்போ ஆதாரத்துக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு எடுத்துக்கிற கூடாது என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறாரு, இந்த அலி இப்னு அலி வழியாக வக்கீ என்கிற பேரறிஞர் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார். அறிவித்து விட்டு கான சிக்கத்தன், அவர் வந்து நம்பகமானவராக இருந்தார் என்று சர்டிஃபிகேட்டோடு அறிவிக்கிறார். ஹத்தசனா அலி இப்னு அலியின் கான சிக்கத்தன், அலி இப்னு அலி எங்களுக்கு சொன்னார், கான சிக்கத்தன் நம்பகமானவர் இருந்தார். யார் சொல்கிறா? அதே அபுஹாத்தம் மட்டும்தான் இதை வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமான்னா கூடாதுங்கிறார். இதுக்கு எந்த ரீசனும் அவர் சொல்லலை, அதுக்கு மாற்றமாக ஒரு ரீசன் இல்லாமல் சொல்கிறார். அதே மாதிரி வந்து அதே அபுஹாத்தம் சொல்கிறாரு, கான ஃபாதிலன் ஃபி நஃப்ஸிஹி, தன்னளவில் இவர் சிறந்தவராக இருந்தார் என்றும் சொல்கிறார். அபுஹாத்தம் இவர் நல்லா புகழ்கிறார். எப்படி? குறை கிடையாது, தன்னளவில் நல்லவர், வக்கீங்கிற பெரிய இமாமே இவர் நம்பகமானு சொல்லிவிட்டார். ஆனால் ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறார். இது சரியா? இது ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ரீசன் என்ன சொல்லிவிட்டு ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறார். இதுலேருந்து அந்த கருத்து வராது. இதை ஒரு ஆதாரமாக காட்டுறாரு. அதே மாதிரி ஆஜுர்ரி சொல்கிறாரு, அசனா அலைஹி அபுதாவுத் இவரை மிகவும் பாராட்டி பேசியிருக்கிறார். அபுதாவுத் இமாம் வந்து அலி இப்னு அலியை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார். கால நசை சொல்கிறாரு, லா பாசபிஹி, இவர் மீது எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்றார். யஹ்யா இப்னு சயீத் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், கான இரல் கதிர, இவர் வந்து விதியை மறுக்கக்கூடிய அந்த கொள்கையில் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு வந்து அவர் ஒரு ஆள் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இவர் விதியை மறுக்கிற ஆளாக இருந்தாருங்கிற, விதியை மறுக்கிறாரா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம். ஹதீஸ் கலையில் வந்து ஒருவருடைய கொள்கையை வச்சு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. ராபிஜியாக இருப்பாங்க, முத்தஸிலாக இருப்பாங்க, ஷியா இருப்பாங்க, பல பேர் அறிவிப்பாங்க. அவங்க நேர்மையானவர்களாக இருக்கிறாங்க மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த கொள்கை சார்ந்தவர்கள் என்று பார்க்கவே மாட்டாங்க. ஹதீஸ் கலை உசூலில் கிடையாது. இவர் கதிரியாக இருந்தாலும் நம்ம பஞ்சாயத்து கிடையாது. அதுக்கடுத்து யாக்கூபுல் ஹல்ரமி சொல்கிறாரு, கதிமாலைனா ஷோபா யார்? ஹதீஸ் கலையோட இமாம் அவர் தான். ஷோபா தான் என்ன செய்ய முதல் இடத்துல கொண்டு வைப்பாங்க. ஷோபா சொல்கிறார், ஷோபா வந்து விட்டு என்ன செய்கிறார்னு கேட்டால், இப்போ காலு சொன்னாங்க, இதுஹபு பினா இலா செய்யிதினா ஒபனி செய்யிதினா அலி இப்னு அலி, எங்களுடைய தலைவருடைய மகனாகிய தலைவராகிய அலி இப்னு அலி இடத்துல எங்களை கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு வந்து என்ன செய்கிறாரு ஷோபா சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி யஹ்யா இப்னு கத்தான்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவரை குறை சொல்லி இருக்கிறார்னு மொட்டையாக ஒரு விமர்சனம் வருகிறது. அதே மாதிரி அகமதை பற்றி வரும்போது இல்லா அன்னஹு ரஃபா அஹாதீஸ்ன்னு வருகிறது. அப்போ பஸார் சொல்கிறார், லைசபிஹி பாசுங்கிறார், இவர் மேலே குறை இல்லைங்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன செய்கிறார், அகமது வந்து இவருடைய ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறாருங்கிறவங்கள அவரை இன்னொரு இடத்துல சொல்கிறார், லாதுஃபஹு, நான் அவர் ஹதீஸை தட்டி விட மாட்டேன் என்றும் அகமது முரண்பட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டால், இந்த ரஃபா அஹாதீஸ் என்று அகமது இமாம் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு இம்புட்டு அறிஞர்கள் வந்து அவர் நல்லவர்னு சொல்லியிருக்கிறாங்க, மிக நல்லவர்னு சொல்லியிருக்கிறாங்க, அவர்கிட்ட எங்களை கொண்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சிக்கத்தாக இருந்தார்னு சொல்லியிருக்கிறாங்க, சுண்டி பார்க்கக்கூடிய அறிஞர்கள்லாம் அவர் நினைச்சிருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க. ஒரு குறையும் காரணம் இல்லாமல் யார் சொல்கிறா,
அபு ஹாத்தம் வந்து இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாரு. யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் வந்து இவரை விமர்சித்திருக்கிறார். என்ன விமர்சனம்னு வரவே இல்லை. 2 தான் இதில் குறையாக வருது. பாக்கி எல்லாமே அவரை பற்றி நிறையாக இருக்கிறது. அந்த அகமது சொன்னதும் குறை கிடையாது. அகமது சொன்னதும் நல்லவர்னு சொல்லிவிட்டு இவர் மேலே தவறில்லைன்னு சொல்லிவிட்டு ஆனாலும் சில ஹதீஸுகளை மறுஃபுவாக்கி விட்டார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவர் அறிக்கிற ஹதீஸுகள் கொஞ்சம் மறுஃபுவா மவுக்குஃபான்னு செக் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். சில ஹதீஸை செஞ்சுருக்கிறதுனால இவர் ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்கிறாரா, இதை நல்லா தேடுங்க, இன்னும் பல பேர் அறிவிக்கிறதுக்கு உன்னை பாருங்கள், அதுக்கு மாற்றமாக இவர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை தள்ளுங்க. இந்த அர்த்தத்துக்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த அலி இப்னு அலியை வச்சு பலவீனமாக்கினார். அது மனமுரண்டு, நம்ம இதுவரைக்கும் சொன்னதுக்கு மாற்றம் வருது அப்படிங்கிற ஒரு வீம்புக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹதீஸ் கலையை வளைச்சி, ஹதீஸ் கலையை பற்றி புரிதல் இல்லாமல் ஒரு ரஃபா ஹதீஸுக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி ஆட்களை வந்து எடுத்துக்கொள்வாங்களா என்ற ஒரு எந்த புரிதலும் இல்லாமல் என்னமோ ஹதீஸில் இட்டு கட்டினவர் மாதிரி ஒரு ஆள் மேலே இவங்க புது ஹதீஸ்களை மாணவர்களை என்னென்று உண்டாக்கி தொலைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஹதீஸ் கலையில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறோம். அடுத்து என்னன்னு கேட்டால் அந்த இப்னு அபு ஹாத்தம் சொன்னதை நான் போட்டுறேன், அந்த வீடியோ போட்டலையோ. அபு ஹாத்தம் என்ன சொல்கிறாரு இந்த பாருங்க. இமாம் அபு ஹாத்தமும் வந்து அது மட்டும் இல்லாமல் இமாம் அபு ஹாத்தமும் வந்து இதே மாதிரியே சொல்கிறாங்க. லைசபி பஹசுன்னு சொல்லிட்டு இந்த காரணத்தினால தான் வலா யுஹ்தஜு பி ஹதீஸிஹி, அவருடைய ஹதீஸ் வந்து ஆதாரம் எடுக்கப்படாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ குறைங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இதில் அபு ஹாத்தம் 19 சொல்லியிருந்தாலும் இந்த அகமதுடைய கருத்தை மேற்கோள் காட்டி தான் அந்த தகவலை எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பதில் சொல்லிட்டேன். இந்த அபு ஹாத்தம் சொல்லும்போது வீடியோ போட்டு சொல்லாமல் வீடியோ போட முடியே சொல்லிட்டேன். அபு ஹாத்தம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவர் மேலே குறை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறார். இது இவருடைய சொல்ல ஆதாரத்துக்கு எடுத்துக்கலாமா? இப்படி ஒருத்தர் பேசினார்னு சொன்னால் அவர் நல்லவர் தான், ஆனால் நம்ப மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ஒரு மனிதரை பற்றி கருத்து கேட்குறீங்க, எப்படின்ட்டு ஆள் நல்ல ஆள் ஆனால் நம்ப மாட்டேன், ஏன் நல்ல ஆளையை நம்ப மாட்டேங்கிற, கெட்டாள்னு சொல்லி நம்ப மாட்டேன்னு சொல்லு, அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதிரி அபு ஹாத்தமுடைய விமர்சனம் இருக்குது. அப்போ இந்த விமர்சனத்தை அபு ஹாத்தம் பார்க்க மாட்டாங்க. இந்த விமர்சனம் வந்து விமர்சனத்துடைய தகுதியில் இருக்கவில்லை, அதை தள்ளிட வேண்டியதான். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்னு ஹுசைமா அவர்கள், இப்னு ஹுசைமா ஹதீஸில் என்ன செய்கிறாருன்னா அவரும் இவரை வந்து பலவீனமாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார். அதையும் பாருங்கள். புத்தகத்தில் சொல்கிறாங்க 1வது பாகம் 238வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அம்மா மா எஃப்தத்திஹு பிஹில் ஆமத்து சலாத்தஹும் பி குராசான மின் கௌலிஹிம். அது என்ன சொல்கிறாங்கன்னா குராசான் வாசிகளில் பெரும்பான்மையினோர் அவங்கள அந்த ஹனபி மதுகப்புள்ளவங்கிற காரணத்தினால குறிப்பிடுறார். தங்களுடைய தொழுகையை சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக தபாரக இஸ்முக அப்படிங்கிறத வச்சு தோக்குறாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஃபலா நஅலமு ஃபி ஹாதா ஹபரன் சாபித்தன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லி மஅரிஃபதி பில் ஹதீஸ். நாம வந்து இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து எந்த ஒரு உறுதியான செய்தியும் நமக்கு வந்து நாம் அறிய மாட்டோம், நமக்கு கிடைக்கல. இதுல இந்த அஹ்லில் மஅரிஃபதி பில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில வந்து அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் ரசூல்லா சம்பந்தமாக ரசூல்லா வந்து இதை ஓதியிருப்பாங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியான செய்தியும் கிடைக்கலைங்கிற தகவலை இமாம் வந்து இப்னு ஹுசைமா குறிப்பிடுறத பார்க்குறோம். அப்போ இப்னு ஹுசைமா என்ன செஞ்சிட்டார்னா இது சம்பந்தமாக எந்த ஒரு நல்ல ஒரு அறிவிப்பான ஒரு வருஷம் ஹதீஸை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு இப்னு ஹுசைமாவும் இதை பலவீனமாக்கிட்டார். இப்னு ஹுசைமா இதை பலவீனமாக்கிட்டார்னு இவர் சொல்கிறார். இப்னு ஹுசைமா சொல்வதாக இருந்தால் இப்னு ஹுசைமா எதை பற்றி சொல்கிறான்னு வழங்க வேணாமா? எந்த ஹதீஸை பற்றி அவர் சொல்லுகிறார். இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி சொல்லவே இல்லை. நம்ம சொல்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டிய பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்ருக ஓதுவார்கள். இவ்வளவுதான் ஹதீஸ். நான் சரியான ஹதீஸ் என்று சொன்னதுக்குள்ள வாசகம் இவ்வளவு தான். இது நசையில் வருது, இன்னும் பல நூல்களில் வருகிறது. இதைத்தான் நம்ம சரியான ஹதீஸுங்கிறோம். இப்னு ஹுசைமா சொன்னார்னு இவர் போடுறாருல, இப்னு ஹுசைமா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒரு ஹதீஸை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய கிதாபில் அவர் வெளியிட்ட ஹதீஸை பற்றி அவர் பேசுகிறார். அவர் வெளியிட்ட ஹதீஸு இது அல்ல. இந்த வாசகத்தோடு இன்னும் என்னென்னமோ சேர்ந்து பரக்கத்தா வார்த்தையெல்லாம் சேர்த்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதனுடைய அறிவிப்பாளரில் வேறு பலவீனமானலாம் வர்றாங்க. அப்படி ஒரு ஹதீஸை வெளியிட்டு விட்டு இது குறித்து நாம் வந்து வலுவான ஹதீஸை காணவில்லை அப்படின்னு இப்னு ஹுசைமா சொல்கிறார். இப்னு ஹுசைமா
இதே சுப்ஹானக அல்லாஹும்ம என்பதோடு வேறு சில விஷயங்கள்லாம் சேர்க்கப்பட்ட ஒரு ஹதீஸை வேறு அறிவிப்பாளர் வரிசையில் வந்த ஒரு ஹதீஸை பதிவு செய்துவிட்டு இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் எனக்கு இவர் கிடைக்கலன்னா அது சரின்னு தப்புன்னு வராது. இவர் கிடைக்கல, நான் கிடைக்கலங்கிறார். அதில் உள்ள ஹதீஸை பாருங்கள். இப்னு ஹுஸைமா சொல்கிற ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைல் இல ஸலாத்தி, தொழுகைக்கு எந்திரிச்சு நின்ற உடனே கப்பர ஸலாசன் 3 தடவை தக்பீர் சொல்லுவாங்களாம். இந்த ஹதீஸ் என்ன வருது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்படி எங்கள் உலகத்தில் யாரும் செஞ்சுருக்காங்களா? இவர் அறிவிக்கிற ஹதீஸில் என்ன வருது? இதெல்லாம் நான் சொன்ன ஹதீஸில் இல்லை. கப்பர ஸலாசன் 3 தக்பீர் கட்டுவார். சும்மா கால பிறகு சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ இருக்குன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். பிறகு சும்மா யக்கூல் லா இலாஹ இல்லல்லாஹ், அப்புறமேலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை சொல்லுவாங்க. சும்மா யக்கூல் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் ஸலாத் 3 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. இவர் சொல்கிற என்ன வருதுன்னு கேட்டால், அந்த சனான்னு சொல்கிறோம்ல சுப்ஹானக அல்லாஹும்ம, அதுக்கு முன்னாடி ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிறணும். அது முடிஞ்சவொன்னே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 3 தடவை சொல்லிக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிறணும். அதுக்கப்புறம் சும்மா யக்கூலு அவுது பில்லாஹி சமீல் அலி மின ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃபஹி வ நஃபதிஹி என்று ஓத வேண்டும். சும்மா யக்ரோ பிறகு ஓதுவார்கள். இது ஒரு ஹதீஸ். இதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களை பற்றி தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு ஹுஸைமா சொல்கிறார், வாசகத்தை படிக்கிறேன். ஓ ஹாதல் ஹபரு, இந்த செய்தி லம் யுஸ்மா ஃபி துவாயி லா ஃபி கதீமி தஹரி வலா ஃபி ஹதீஸிஹி, கடந்த பழைய காலத்திலையும் புதிய காலத்திலையும் இந்த மாதிரி ஓதியதாக நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி யாராச்சும் 3 தடவை அல்லாஹ் தக்பீர் கட்டிருக்காங்களா? இந்த ஹதீஸ் எதுக்கு மறுக்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் என்ன செய்யணும்னா, அதாவது உஸ்தோமில் ஹாதல் ஹபர் அலா வஜீஹி, இந்த முறைப்படி இந்த ஹதீஸை பயன்படுத்தி ஒருவரும் கிடையாது. ஒலா ஹுக்கியலனா அம்மல்லம் ஷாஹிது மினல் உலமாய், உலமாக்களில் நாம் காணாத உலமாக்கள் இருக்காங்களே அவங்க வழியாகவும் அறிவிக்கப்படாது. என்ன பண்ணல? அன்னஹு கான யு கப்பீருல் இஃப்திதாஹி ஸலாத்தி ஸலாஸ தக்பீராத்தின், 3 தக்பீர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்பது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ ஹதீஸ் இருக்கிறது. தக்பீர் கட்டுவது ஒரு தக்பீர் தான் சொல்லுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த உலமாவும் இதை சொன்னதும் இல்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஆளுக்கு கூட இதை நடைமுறைப்படுத்தினது இல்லை. அதனால் அன்னஹு கான யு கப்பீருல் இஃப்திதாஹி ஸலாத்தி ஸலாஸ தக்பீராத்தின், 3 தக்பீர் சொல்லுவார்கள் என்று இதில் வருகிறதுல இதை ஒத்தரம் சொன்னதே கிடையாது. சும்மா யக்கூலு சுப்ஹானக அல்லாஹும்ம அப்படி சொல்லுவாருன்னு வருது. அதுக்கப்புறம் சும்மா யு ஹல்லிலு ஸலாஸ மர்ராத்தின், பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 3 தடவை சொல்லணும். சும்மா யு கபீர் ஸலாத்தன், பிறகு இதைத்தான் சொல்கிறாரு. இப்படி ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்ளலைங்கிறார். இப்னு ஹுஸைமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வேறு. சுப்ஹானக அல்லாஹும்மன்னு இதில் வந்திருக்குது. அவர் அதோடு சேர்த்து வேறு என்னென்னலாம் சரக்கு சேர்ந்துருக்குது. அந்த ஹதீஸை யார் அமுல்படுத்தல, அறிவிக்கிற ஆளுக்கு கூட அமுல்படுத்தாத ஒரு ஹதீஸாக இருக்குது. இதைத்தான் அவருடைய நூலில் இப்னு ஹுஸைமா வெளியிட்டுட்டு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது மாதிரி நம்ம கேட்டதே இல்லைன்னு சொல்கிறார். அதை கொண்டாந்து இதில் மெரிச்சு பண்ணுறாருங்க. இதில் அதெல்லாம் வந்திருக்குதா? இன்னும் சொல்ல போனால் இவர் அறிவிக்கிற இப்னு ஹுஸைமான ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முதல் அறிவிப்பாளராக முகமது பின் மூசா அல் ஹரஷின்னு வர்றார். முதல் அறிவிப்பாளர் பேரை பாருங்கள், முகமது பின் மூசா அல் ஹரஷி. இதுதான் இப்னு ஹுஸைமான ஹதீஸ். அதில் ஃபஸ்ட் அறிவிப்பாளர் என்ன வர்றாருன்னு கேட்டால் இவர் வர்றார். இவர் வர்றதுனால இது பலவீனமான ஹதீஸ். அலி இப்னு அலி இதில் வர்றாரு. அலி இப்னு அலியின் காரணமாக இது பலவீனமாகலை. பட்டு பயங்கரமான பலவீனமான ஒரு ஆள் யாருன்னா முகமது பின் மூசா. அப்போ முகமது பின் மூசா என்ற பலவீனமான ஒரு வழியாக இந்த சுப்ஹானக அல்லாஹும்ம என்பதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் போட்டு ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை சொல்லிட்டு தான் இதில் இந்த மாதிரி ஒரு சரியான ஹதீஸை நம்ம பார்க்கவே இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் தான் பார்க்கல, வழங்குதா? அது வேறு விஷயம். நாம் சொல்கிற ஹதீஸுக்கு இது பொருந்துமா? இப்னு ஹுஸைமா எதை அவருடைய நூலில் உள்ள ஹதீஸை பற்றி விமர்சனம் பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் நூலில் எந்த ஹதீஸை பேசுகிறோம் தேடி பார்க்க மாட்டீங்களா? இப்னு ஹுஸைமாவில் இப்னு ஹுஸைமா சொன்னான்னு வேறு நூல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றீங்க. இப்னு ஹுஸைமா அவர் நூலில் இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸை போட்டிருக்கிறாரு, எந்த ஹதீஸுக்கு பின்னாடி இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு, அதை பார்க்க வேணாமா? அப்போ இப்னு ஹுஸைமா இவருடைய ஹதீஸை பலவீனம்னு சொல்லலை. ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் காரணம் சொல்லுங்கள். என்னத்தினால சரியில்லை அது சொல்லணும்ல. இப்னு ஹுஸைமா பலவீனம்னு சொல்லிட்டாரு. என்னத்தினால பலவீனம்? அலி இப்னு அலி பலவீனமா? என்ன காரணம் சொல்லுங்கள். காரணம் சொல்லாமல் இப்னு ஹுஸைமா பலவீனமாக்கணும். அதனால் என்ன? ஆனால் இப்னு ஹுஸைமா இதை பலவீனமாக்கலை. அவர் நூலில் வெளியிட்ட ஒரு ஹதீஸை பலவீனமாக்குறார். அது வேறு ஹதீஸ், இந்த ஹதீஸ் இல்லை. ஒரு பேச்சுக்கு இது இப்னு ஹுஸைமா சொல்லியிருந்தாலும் அதை கொண்டாந்து நீங்கள் போட்டால் நிற்குமா? ஹதீஸை பலவீனமாக்குற ஆளை வச்சு நீங்கள் பலவீனமாக்கணும், அறிவிப்பாளர் வச்சு நீங்கள் பலவீனமாக்கணும். என்ன அறிவிப்பாளர்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லணும்? அப்படி இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டால், இது அலி இப்னு அலி சம்பந்தமான ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பாளர் தப்பு இருக்குங்கிறார். இது அலி இப்னு அலி மட்டும் இல்லை, ஜாஃபர் பின் சுலைமான் ஒரு ஆள் வர்றார். அவர் பயங்கரமான ஒரு ஆள். என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறார், கேளுங்க.
வந்து இவர்கிட்ட கேட்கக்கூடிய ஜாஃபர் இப்னு சுலைமான்ங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. ஜாஃபர் இப்னு சுலைமானை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பந்தமாக இன்னும் பல அறிஞர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நியாயமான குற்றச்சாட்டு, தெளிவுபடுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. இமாம் அல் அஸ்தி சொல்கிறாங்க. என்ன தகவல் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து தஹதீபில் 2வது பாகம் 82வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா ஆமத்துல் ஹதீஸ், இவர் வந்து இவருடைய செய்திகளில் பெரும்பான்மையான செய்தி என்னென்னா சாபித்து இருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், பக்கியத்து அஹாதீசிஹி மனாக்கிற, இன்னும் இது அல்லாத சாபித்தல் பனானி இருக்கிறார், அந்த சாபித்தல் பனானிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய பெரும்பான்மையான செய்திகளாக இருக்கட்டும், இது அல்லாமல் மற்ற செய்திகளாக இருக்கட்டும், மனாக்கிரு அவங்க வந்து மறுக்கத்தக்க செய்திகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும். முன்கரான செய்தினா டோட்டலாக சின்ன மாறுபாடுலாம் கிடையாது. அதனால தான் ஹதீஸின்னு இமாம் வந்து புகாரி சொல்கிறாங்க, அவருடைய ஹதீஸுகளில் மாறுபட்டு முரண்பட்டு அறிவிக்கிறார்கள். இப்போ இந்த அறிவிப்பில் இவர் தெளிவாக இமாம் அஸ்தி சொல்கிறாங்க, இவர் வந்து சாபித்திட்ட மட்டும் கிடையாது, ஒரு ஆள்கிட்ட மட்டும் கிடையாது, இன்னும் இவர் அல்லாத எல்லார்ட்டையுமே இவர் மாறுபட்டு அறிவிக்கிற முன்கரான செய்திகளை அறிவிக்கிறது இவருடைய வேலைங்கிற மாதிரி இமாம் வந்து அல் அஸ்தி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இமாம் தஹபியினுடைய தாரிகுல் இஸ்லாமில் 11வது பாகம் 7வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் சாதி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரவா மனாக்கிற, இவர் வந்து முன்கரான செய்திகளை அறிவிக்கிறாரு அப்படிங்கிறது இமாம் சாதி சொல்றாங்க. அது மாதிரி வந்து அதே தஹதீபில் 2வது பாகம் 82வது பக்கத்தில் இமாம் இப்னுல் மதீனி சொல்றாங்க, அலி இப்னுல் மதீனி சொல்றாங்க. இவரை பத்தி சொல்லிட்டு வரும்போது, அக்ஸரு ஹதீதி அன் சாபித்தின் வகைரிஹி, சாபித்து மட்டும் கிடையாது, சாபித்து இருந்து அறிவிக்கக்கூடிய இவருடைய அதிகமான செய்திகளாக இருக்கட்டும், மற்றவர்கள்ட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், ஃபீஹா மதுருன் முன்கரும், அதில் வந்து கவனிப்பு இருக்கிறது, நல்லா கவனிச்சுன்னா அதை பார்க்கணும், முன்கரும் அதில் மறுக்கத்தக்க செய்திகளும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ 2 அறிவிப்பாளர்களில் இந்த சஹீஹ்னு வாதாடுறாங்கல்ல, இந்த அலி அர்-ரிஃபாயும் அவரும் வந்து சரியானவர் கிடையாது, அவர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய ஜாஃபர் இப்னு சுலைமானும் வந்து சரியானவர் கிடையாது. இவர் ஷியாக்காரர் அதனால சரியில்லைன்னு சொல்றாங்க, அந்த விமர்சனம் வேண்டாம். ஜாஃபர் இப்னு சுலைமான் விஷயத்துல வந்து அது நியாயமற்ற விமர்சனம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது என்ன விமர்சனம் வருது, முன்கரான செய்திகளை அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரியா இருக்கட்டும், இமாம் அலி இப்னு மதீனியா இருக்கட்டும், பெரும் தலைகள்லாம் இவரை பத்தி சொல்றாங்க. இமாம் அல் அஸ்தியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இவர் முன்கரான செய்திகளை ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து சாபித்து அல் பனானிட்ட மட்டும் கிடையாது, மற்ற அறிவிப்பாளர்கள்ட்டையும் பெரும்பாலும் இவர் இப்படித்தான் அறிவிப்பாரு, மாத்தமா அறிவிக்கிறதா வேலை அப்படிங்கிறத சொல்றதுல இருந்து நம்ம என்ன புரிய முடியுதுன்னு கேட்டா, இந்த செய்தி வந்து சகிகான செய்தி கிடையாது. டோட்டலாக இந்த வாசகங்கள் நல்லா கருத்து. இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜாஃபர் இப்னு சுலைமானை பற்றி இவர் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அஸ்தின்ற ஒரு அறிஞர் இவரை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து சாபித் என்பவர் வழியாகவும் மற்றவங்க வழியாகவும் ஏராளமான ஒரு முன்கரான ஹதீஸ்களை, முன்கரான என்ன நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ்களை அறிவித்து விட்டார் என்று அஸ்தி சொல்லிவிட்டார். ஜாஃபர் இப்னு சுலைமானை பற்றி யார் விமர்சனம் பண்ணாராம், அஸ்தி சொல்லிவிட்டார்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். சரி, அஸ்தி அப்படி சொல்லிட்டார், நீ அறிவு நானே உள்ள ஆளாக இருந்தால் மற்றவங்க சொன்னதெல்லாம் சொல்லணும்ல, அஸ்தி சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அஸ்தி அப்படி தான் சொல்கிறாரு, அஸ்தி என்பவர் அப்படி தான் சொல்கிறார், இவர் நிறைய முன்கரான ஹதீஸுகள்லாம் அறிவித்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அந்த வாசகத்தை நான் வாசி காட்டுறேன். அவர் சொன்னது போக அவர் ஒருத்தர் தான் அறிஞ்சிருக்கிறார், மற்றவங்களாம் இருக்கிறாங்களா? இவரை பற்றின எல்லா விமர்சனையும் சொல்லணுமா இல்லையா? ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பல பேரும் பேசியிருப்பாங்கள்ல, அதுகள்லாம் எடுத்து வச்சு தானே சொல்லணும். அது இல்லாமல் அவர் அறிவிக்கிறார். அஸ்தி சொன்னது கடைசியாக வர்றேன். இந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து முஸ்லீமில் 13 ஹதீஸ் இருக்குது. யாரை வந்து முன்கோர் அறிவிச்சிருக்காருன்னு அஸ்தி சொல்கிறாரோ அவர் அறிவித்த ஹதீஸுகள் 13 ஹதீஸ். இந்த ஜாஃபர் இப்னு சுலைமான் அறிவிக்கிற 13 ஹதீஸுகள் வந்து முஸ்லீம்ங்கிற நூலில் என்ன செஞ்சுருக்குது, ஆத்தன்டிக்கான ஹதீஸாக வந்திருக்குது. அப்போ இந்த அஸ்தியுடைய விமர்சனத்தை அவங்களாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வழங்குதா? நம்பகமான ஆளுங்கிறது தானே முஸ்லீம் பதிவு பண்ணுவார். அதே மாதிரி வந்து இவருடைய இந்த ஜாஃபர் பின் சுலைமான் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து ஒருத்தன் துவா செஞ்சான்னு சொன்னால் அது 3 வகையில் அல்லாஹ் அந்த நிறைவேற்றுவான். ஒன்று, அந்த துவாவோட கேட்டதே எல்லாம் கொடுப்பான், அல்லது ஆகிரத்தில் வந்து அவனுக்கு அதை சேமிப்பாக வைத்துக்கொள்வான், அல்லது அவனுக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுத்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க.
இந்த ஹதீஸை அறிவிக்கிறாள் என்ன ஜாஃபர் இப்னு சுலைமான் தான் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை போட்டுட்டு இந்த ஜாஃபர் இது வேறு ஹதீஸ் தான், ஆனால் இதில் ஜாஃபர் இப்னு சுலைமான் வர்றார். இவர் போட்டுட்டு ரவாஹு அல் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் உல் பஸார் பி முஸ்னதைஹிமா பி அசானித ஜய்யிதத்தின் வலுவான சனதோடு இதை அறிவித்திருக்கிறார்கள். இவர் இடம்பெற்றிருக்கிறாரு. இவர் இடம்பெற்றார் என்பதற்காக பலவீனன்னு சொல்லலை, முன்கரில் அறிவிப்புன்னு எடுக்கவே இல்லை. அப்போ அஹமது இப்னு ஹம்பல் பஸாரு முஸ்லீம் இமாம் எல்லாருடைய பார்வையிலும் என்னன்னு கேட்டால் இது நல்ல ஒரு வலுவான ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹதீஸை பற்றி இவர் நம்ம ஹைசம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வஹது இஸ்னாதில் பஸார் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறாரு. ரிஜாலு சஹிஹி, இதில் உள்ள அறிவிப்பாளர்கள் வந்து சஹிஹ்னா புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க. கைர அலி இப்னு அலி ரிஃபாய், அலி இப்னு அலி என்பவரை தவிர மற்றவங்களாம் நம்பிக்கையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒஹுவ சிக்கத்துன், இவர் நம்பகமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி போடுறார். அலி இப்னு அலிக்கு வந்துருச்சா, இது வேணாம், அது முதல்ல சேர்க்க வேண்டியது. ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு வாங்க. இந்த ஜாஃபர் இப்னு சுலைமானுடைய ஹதீஸ் வந்து முஸ்லீமில் வந்திருக்குது. இவர் அறிவித்த ஹதீஸ்களை பற்றி ஹைசமையும் பஸாரும் அகமது இமாமும் என்ன செய்கிறாங்க, வலுவான சனது உள்ளதாக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் போக்கான ஒரு ஆள் இல்லை. இவரை பற்றி யஹ்யா இப்னு சயீதுல் கத்தான் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லா யுஹத்திஸ் அன் ஜாஃபர் இப்னு சுலைமான், ஜாஃபர் இப்னு சுலைமான் வழியாக அவர் அறிவிப்பது கிடையாது. காண யஹ்யல் கத்தான் லா யக்துபு ஹதீஸவு, யஹ்யல் கத்தான் என்ன செய்ய மாட்டார்னா அவர் ஹதீஸை எழுதி கொள்ள மாட்டார். ஆனால் இது லோஃபாவுல் உக்கைலி சொல்லுகிறார், காண இந்தனா சிக்கத்தன், எங்கள்கிட்ட வந்து அவர் நம்பகமானவர், எங்கள் ஆய்வின் பிரகாரம் அவர் நம்பகமானவர். யஹ்யல் கத்தான் மட்டும் அவர் குறை சொல்லியிருக்கிறார். குறை சொல்லலை, அவருடைய ஹதீஸை பதிவு செய்யலை. காரணம் அவருக்கு தெரியல, காரணம் அவர் சொல்லணும். பதிவு செய்யலைன்னா என்னத்தினால பதிவு செய்யலைன்னு வரணும். அதே வந்து லோஃபாவுல் கபீர் உக்கைலியுடைய நூலில் இருக்கிறது. சமயத்து யஹ்யா இப்னு முயின் யகூல், யஹ்யா இப்னு முயின் சொன்னார்கள் ஜாஃபர் இப்னு சுலைமான் சிக்கத்துன், ஜாஃபர் இப்னு சுலைமான் நம்பகமான ஒரு ஆள் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து இதை தாரிக் ஜுர்ஜான் அந்த நூலில் இருக்கிறது. அதாவது யஹ்யா இப்னு முயின் சொல்கிறாங்க சிக்கத்துன் எத்த ஷையவ், கொஞ்சம் ஷியா கொள்கை உள்ளவரை நம்பகமானவர், உலைச பிஹி பாசுன், இவர்கிட்ட எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் யஹ்யா இப்னு சயீதுல் கத்தான் வந்து ஏன் இவர்கிட்ட அறிவிக்கிறது இல்லை என்று கேட்டால் யஹ்யா இப்னு சயீதின் தரக்கஹுல் இல்லத்தில் மதுஹபி, இவருடைய கொள்கையில் உள்ள விமர்சனத்துக்காகத்தான் அவர் விட்டுவிட்டார். என்ன கொள்கையில் விமர்சனம் என்று கேட்டால் இவர் அபூபக்கர் உமர் ரெண்டு பேரையும் இவர் திட்டுவாராம். ஒரு விமர்சனம் இவரை பற்றி, அது பொய்யான விமர்சனம். இவர் அபூபக்கர் உமரை திட்டுவார், இவர் அலியை பாராட்டி சொல்வார் என்ற காரணத்திற்காக இவருடைய ஹதீஸை நான் எடுத்துக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்கார். யஹ்யா இப்னு சயீதுல் கத்தான் மட்டும்தான் இவருடைய நாணயம் நம்பிக்கையெல்லாம் சொல்லலை. அன்றைக்கு இருந்த புரிந்துணர்வில் வந்து அலி பக்கம் தான் நியாயம்னு இவர் நினச்சிருக்கிறாரு. இல்லை அபூபக்கர் பக்கம் நியாயம் இல்லை என்று அவரை புரிந்ததை அடிப்படையில் அவரை வந்து திட்டுவார் என்று இதில் வருகிறது. என்ன அவர் திட்டுவாருங்கிற காரணத்தினால செஞ்சுருக்காரு. இவருடைய நாணய நேரம் அறிவிப்பாளர்களுடைய தராதரத்துக்காக வேண்டி செய்யவில்லை. அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து வந்து காமில் இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு, ஒலி ஜாஃபர் ஹதீஸுன் சாலிஹுன் ஒரு ரிவாயாத்துன் கசீரத்துன், ஜாஃபருக்கு வந்து ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு நல்ல ஹதீஸ்கள் பல உள்ளன. ஒரு ரிவாயாத்துன் கசீரத்துன் ஏராளமான அறிவிப்புகள் இருக்கின்றன. ஓஹோ ஹசனுல் ஹதீஸ், அவர் ஹதீஸ் நல்லபடியான ஹதீஸ்களில் வந்து ஹசன் என்ற தரத்தில் உள்ளவர். ஓஹோ மஅரூஃபுன் பித்த ஷையோ, ஷியா கொள்கையில் அறிமுகமான ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து சொல்லிவிட்டு அது சய்யார் இப்னு ஹாத்தம் சொல்கிறாரு, அர்ஜு அன்னஹு லா பஅஸ பிஹி, இவர் மீது எந்த குறையும் இல்லை என்பதுதான் எனது நம்பிக்கை அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அதே மாதிரி வந்து அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, கதிம ஜாஃபர் இப்னு சுலைமான் அலைஹிம், ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து பி சன்னாங்கிறது யமனுடைய தலைநகர், இந்த அமெரிக்காரன் கொண்டு போட்டுருக்காங்க இன்றைக்கி அந்த ஊர். அப்போ கதிம ஜாஃபர் இப்னு சுலைமான் அலைஹிம், ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்து அந்த ஊருக்கு வர்றாரு. பி சன்ஆங்கிற யமனுடைய தலைநகருக்கு வந்தார். ஹத்ததும் ஹதீசன் கசீரன், ஏராளமான ஹதீஸ்களை அவர் அறிவித்தார். ஒகான அப்துல் சமத் இப்னு மாக்கில், அப்துல் சமத் மாக்கில்னு பெரிய அறிஞர் அன்னைக்கு இருந்தார். அவர் எஜீவ், அவர் வந்து எஜிலு சிலைகி, இவருடைய சபையில் உட்காந்து அந்த ஹதீஸ்களை கேட்பார். ஜாஃபர் வந்துட்டார்னு அஹ்மது இப்னு ஹம்பலும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்துல் சமத் என்ன செய்வார்னு கேட்டால், இவர் ஜாஃபர் இப்னு சுலைமான் வந்த உடனே இவரை தேடி போய் அவர்கிட்ட உட்காந்து பாடம் படிச்சிருக்காரு. எஜ்லிஸ் சொல்லி சபையில் உட்காந்துருக்கிறார். அப்போ இவர் ஒரு நல்ல தகுதியான ஒரு ஆள் தான் இருந்திருக்கிறார். அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, ஜாஃபர் இப்னு சுலைமான் லா பஅஸ பிஹி, ஜாஃபர் இப்னு சுலைமான் மீது எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படிங்கிறார்.
அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சுலைமான் இப்னு ஹர்பு என்பவர் வந்து இவருடைய ஹதீஸை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாராமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அவர் சொல்லவே இல்லை. அவர் இதை பற்றி ஹம்மாத் இப்னு ஸைத் அவரை பற்றி அறிஞ்சவர் எனக்கு சொல்லுகிறாரு, லம் யகுன் என்ஹா அன்ஹு, இவருடைய ஹதீஸை பற்றி தடுக்கவே இல்லை. அவர் கான என்ஹான் அப்துல் வாரிசு, அப்துல் வாரிசு என்பவரைத்தான் அவர் எழுதக்கூடாதுன்னு தடுத்தாரே தவிர ஒலா என்ஹான் ஜாஃபர், ஜாஃபரை பற்றி சொல்லவே இல்லைன்னு அகமது மறுத்துறார். ஜாஃபருங்கிறத பற்றி சுலைமான் இப்னு ஹர்பு என்பவர் இவர் இதை எழுதக்கூடாதுன்னு சொன்னேங்கிறார், எழுதாதீங்கன்னு சொன்னாராம். அந்த அறிவிப்பை தப்புப்பா. அவருக்கு நெருக்கமான ஹம்மாத் இப்னு ஸைத் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அவர் ஜாஃபர் அவர்னு தடுக்கவே இல்லை, அப்துல் வாரிசன் ஒரு ஆள் இருந்தார், அவர் ஹதீஸ் நீங்கள் பதிவு செய்யாதுன்னு சொன்னாரே தவிர ஜாஃபருக்கு. அப்போ ஜாஃபர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுவும் அடிபட்டு போயிடுது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், சில ஹதீஸுகள் வந்து ஜாஃபர் இப்னு சுலைமான் வரக்கூடிய ஹதீஸுகள் சில அறிஞர்கள் பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னா, ஹாதிஹில் அஹாதீஸுல்லத்தி தக்ரஹா லைஸ உஹுதத்துஹா மின் கிபலி ஜாஃபர் இப்னு சுலைமான். ஜாஃபர் இப்னு சுலைமான் வர்ற சில ஹதீஸுகள் பலவீனமாக்கி இருக்கிறாங்க. அது ஜாஃபர் இப்னு சுலைமானுக்காக இல்லை, அதில் வர்ற வேற ஒரு அறிவிப்பாளருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னமல் உஹுதத்து மினல் ஹலீல் இப்னு முர்ரா, ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு அடுத்து ஹலீல் இப்னு முர்ரான்னு வர்றாரு. அவர் பலவீனம் என்பதற்காக பலவீனம்னு ஆக்கியிருக்கிறாங்களே தவிர ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு இல்லை. அன்னல் ஹலீல லைஃபுன் ஜித்தன், ஹலீல் என்பவர் தான் பலவீனமான ஒரு ஆள். அதே மாதிரி அபூ சயீத் அல் குத்ரி அவர் அறிவித்த ஹதீஸையும் பலவீனங்கிறாங்க. பலாஹு மின் அபி ஹாரூனில் அப்தி, அபூ ஹாரூன் அப்தி என்பவர் இதில் அறிவிக்கிறார். அவரை காரணம் காட்டி என்ன செய்கிறாங்கன்னா பலவீனங்கிறாங்க. லாமின் ஜாஃபரை காரணம் காட்டி இல்லை, ஜாஃபரை இடம்பெற்ற சில ஹதீஸுகளை பலவீனமாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு ஜாஃபர் காரணம் கிடையாது, ஜாஃபர் அல்லாத இன்னொரு பலவீனமான அறிவிப்பாளர் அதில் வர்றார் என்ற அளவுக்கு தெளிவாக விளக்கப்பட்ட ஒரு ஆள். இப்படியான ஒரு ஆளை பற்றி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் வந்து அஸ்தி சொல்லிட்டாருங்கிறார். அஸ்தி சொல்லிட்டாரான், இவர் பேசுகிறலாம் போய் சாபித் வழி அறிவிக்கிறெல்லாம் போய் அஸ்தியை கொண்டாந்து என்ன செய்ய இழுத்து விட்றாரு. இம்புட்டையும் பார்க்கல. ஒரு நாணயமான அறிவு நாணயம் இருந்தால் என்ன செய்யணும், ஒரு ஆளை பற்றி குறை சொல்கிறது என்பது மார்க்கப்படியும் நல்லா கேள்வி கேட்பான்ல, நீ அவரை பற்றி சொன்னியப்பா அதுக்கு குறிப்பிட இருந்தாரான்னு கேட்க மாட்டானா, இவர் சொல்கிறார். அதே மாதிரி வந்து இவர் அபூபக்கர் உமரை திட்டுவார்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் பதில் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஃபக்கத் ரவாஃபி ஃபலாயிலி ஷேஹைனி என்றால் அபூபக்கர் உமர், அபூபக்கர் இரண்டு பெரியார்கள்னு சொல்லுவாங்க. ஷேஹைனி என்றால் இரண்டு பெரியார்கள் மொட்டையாக சொல்லப்பட்டுச்சுன்னா அபூபக்கர் உமருக்கு உள்ள வார்த்தை. ஃபக்கத் ரவாஃபி ஃபலாயிலி ஷேஹைனியுடைய சிறப்பை பற்றி, அபூபக்கர் உமருடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்களை அவர் அறிவித்திருக்கிறார். கமா தக்கர்த்து பாலா, நானே இதில் சிலதை குறிப்பிட்டிருக்கிறேன். வஹாதீது, இவருடைய ஹதீஸுகள் லைசத்து பில் முன்கரத்தி, இது முன்கர் கிடையாது, மறுக்கப்பட்டது கிடையாது. ஒமாக்கான மின்ஹா முன்கருன், அவருடைய ஹதீஸில் ஒன்று கூட முன்கர் கிடையாது. ஃபல அல்லல் பலா ஃபீஹி மினர் ராவி அன்ஹு, அவருடைய ஹதீஸில் பிரச்சனை என்னவென்றால் அவரிடமிருந்து அறிவிக்கிற அறிவிப்பாளராக இருப்பார், அவர் கிடையாது. ஒஹு இந்தி மிம்மை எஜிபு யுக்பல ஹதீஸு, ஹதீஸை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்கள் இவர் ஒரு ஆள் அப்படின்னு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்லியிருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அஸ்தி சொல்லிட்டாருன்னு சொல்லி கொண்டாந்து போட்டிருக்காரு. புகாரியை தவிர முஸ்லீமு, அபுதாவு, நசகி, திருமதி, இப்னு மாஜா அந்த எல்லாருமே இதோடைய ஹதீஸில் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு வருது. அப்போ என்னன்னு கேட்டால், அப்போ அஸ்திங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் அறிவிக்கிறான்னு கேட்டால், அப்போ அஸ்தியை பற்றி ஆய்வு செய்யணும். இம்புட்டு பேர் நல்லவர்னு சொல்லியிருக்கும்போது அஸ்திங்கிறவர் மட்டும் எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்தி என்பவர் இந்த கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார், ஜாஃபர் இப்னு சுலைமான் சரியில்லைண்டு. இதை சொல்லக்கூடிய அஸ்தி எப்படிப்பட்ட ஆள், ஹதீஸ் கலையில் அவருடைய விமர்சனங்களை எடுத்துக்கொள்றதுக்கு தகுதியான ஒரு அறிஞரா? அவர் பலவீனமானவர்களை பற்றி லிஸ்ட்டு போட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக் எழுதின வகையில் அவர் ஒரு அறிஞர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறாங்க. அவருடைய பேர் முகமது பின் ஹசன் அபுல் ஃபத்தஹல் அஸ்தின்னு அவருக்கு பேர். இவர் நிறைய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது உலகு கிதாப் மீசானுல் ஏத்துதால் இப்னு ஹஜர் சொல்லுகிறாங்க, உலகு கிதாபுன் கபீருன் ஃபில் ஜரஹி ஒல் லோஃபாய், பலவீனர்களை பற்றியும் இந்த குறை நிறைகள் பற்றியும் இவர் பெரிய நூலை எழுதியிருக்கிறார். அலைஹி ஃபீஹி முஆஹதாத்தும், அவர் மீது இதில் நிறைய விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் உண்டு. இவர் நிறைய பலவீனமானு சொன்னார்கள்னா பலவீனமாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஹதஸனு அபு இஸ்ஹாக்குல் பர்மக்கி, அபு இஸ்ஹாக்குல் பர்மக்கி என்பது இவர்கிட்ட அறிவிக்கிறாரு. ஓ ஜமாத்துன், ஒரு கூட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. லாஃபஹுல் புர்கானி என்பவர் வந்து இவரை பலவீனமாக்கியிருக்கிறார். யாரை, அஸ்திங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, பலவீனமாக்கியிருக்கிறார். அதே மாதிரி அப்துல் கஃபார் உமை சொல்கிறார், ராயித் அஹ்லல் மூசிலி, இவர் மூசிலுங்கிற ஊர்க்காரர். அந்த மூசில் வாசிகள் எல்லாம் யூஹினூன அபுல் ஃபத்தஹி, அபுல் ஃபத்தஹ பலவீனம், இவருக்கு வந்து எடுத்துக்கிறாதீங்க, எங்கள் ஊர்க்காரர் தான் இவர், எல்லாரையும் பலவீனம் பாரு, இவர் எடுத்துக்கிறாதீங்கன்னு ஊர்வாசிகள்லாம் சொல்லிட்டாங்களாம். ஒலா யவுதனஹு ஷையன், இவர் ஒரு கணக்குன்னு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க.
ஹத்தீப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஃபி ஹதீஸி மனாக்கிரு, இவருடைய ஹதீஸில் முன்கர் நிறைய இருக்குங்கிறாங்க. இவர் அறிவிக்கிற ஹதீஸில் முன்கர் நிறைய இருக்கிறது. இவர் போட்டுக்கிட்டு ஜாஃபர் இப்னு சுலைமானுங்கிற ஒரு நல்ல மனுஷனை பிடிச்சி என்ன செய்கிறாரு, முன்கர் அறிவிக்கிறாருங்கிறார். அப்போ வந்து நிறைய 1000 ஹதீஸில் மனப்பாடம் பண்ணியிருக்காரு என்று இருந்தாலும் இவருடைய தகுதியை வந்து மீசானுல் ஏத்திதாலில் என்ன செய்கிறாங்க, லிசானுல் மீசானில் இப்னு ஹஜர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பல அறிஞர்கள் வந்து அவருக்கு ஊரில் உள்ள மக்கள்லாம் இவர் வந்து பலவீனமாக்கியிருக்கிறாங்க. இவர் வந்து முன்கர ஹதீஸை நிறைய அறிவிக்கிறாரு. இவருக்கு ஹதீஸ் கலையில் சில அறிவிப்பாளர்கள் பட்டியல் நூல் எழுதினாலும் இவர் விமர்சனத்தை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு ஒரு தகுதியானவர் கிடையாது. இவர் மற்றவங்களுக்கு மாற்றமாக சொல்லும்போது அறவே தள்ளிட வேண்டியதான். இவர் அஸ்திங்கிறவர் சொன்னதை கொண்டு வந்து இவர் என்ன செய்கிறார், ஜாபர் இப்னு சுலைமான பலவீனமாக்க பார்க்குறாரு. அஸ்தியே பலவீனம், இவரை விட பலவீனம் அவர். அது போக 3 பேர் நல்லவர்னு சொன்னால் அதையே மறைக்கிறீங்க. அப்போ ஒரு மனம் முரண்டு, நம்ம எப்படி பலவீனம்னு சொன்ன ஒன்றை எப்படி பலம்னு ஒத்துக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, புஸ்தகத்தில் எழுதிட்டோம்ல, அதிலே நிற்க வேண்டியதானே. தவறை ஒத்துக்கொள்கிறத நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அடிப்படை கொள்கையை வச்சுருக்கிறோமே. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தேடி இணைஞ்சிருக்கிறாங்க. எந்த மாதிரி இதை சொல்லி வந்து சமாளிக்கலான்னு பார்த்துருக்குறாங்க. அதுவும் ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக சமாளிக்க தெரியலை, வழங்குதா. அதனால் இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி புகாரி வந்து சொன்னார்னு சொல்லிட்டு அது வாசிக்கும் போது ஒரு கள்ளத்தனம் பண்ணுவார். புகாரி என்ன செய்வார்னு கேட்டால் சில ஹதீஸுகளில் இவர் நினைஞ்சிருக்காரு, மாற்றமாக பேசியிருக்கிறாரு, வெறும் மாற்றமாக அறிவிச்சிருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி ஃபி பாலி ஹதீஸுன்னு வருது. அதாவது யுஹாலிஃபு காலல் புகாரி ஃபி லோஃபாங்கிற நூலில் புகாரி சொல்கிறாரு, யுஹாலிஃபு ஃபி பாலி ஹதீஸிஹி, அவருடைய சில ஹதீஸுகளில் மாற்றமாக அறிவிப்பார்னு சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு அர்த்தம் செய்யும்போது இவர் எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்கு மாற்ற அறிவிப்பார் அர்த்தம் செய்கிறார். புகாரி சொன்னதை அரபியில் சொல்லிவிட்டு அர்த்தம் எப்படி செய்கிறாரு, புகாரியை இவருடைய எல்லாத்தையும் மேற்கு மாதமாக அறிவிப்பார், எல்லா ஹதீஸுகளையும் மாற்றி அறிவிப்பார் என்று புகாரி சொல்லிவிட்டார்னு வர துணைக்கு சேர்க்கிறார். புகாரி இப்படி சொல்லலை. சில ஹதீஸுகள் இப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பலமான ஆட்கள் நினைஞ்சிருக்காங்க. சில ஹதீஸுகளில் கொஞ்சம் முன்ன பின்ன சொன்னக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. 100% சரியான ஆட்கள் அறிவிப்பாளர்களே கிடையாது. எந்த அறிவிப்பாளராக இருந்தாலும் அவர்கிட்ட சில மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் வந்து மனித பிழைங்கிற அடிப்படையில் அந்த எந்த ஹதீஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்காரோ அந்த ஹதீஸை விட்டுருவாங்களே தவிர அந்த ஆளை தள்ள மாட்டாங்க. இவர் இந்த ஹதீஸுடைய உசூல் எதையும் படிக்காமல் ஒரு ஹதீஸை விமர்சிக்கிறதா இருந்தால் குறை சொல்கிறதுக்கு நம்ம வசதியானதாக தேடி எடுத்து அஸ்தி எப்படி தேடி எடுக்கிறார். அஸ்திலாம் வந்து இப்போ அறிவிப்பாளர் எடை போடுறத கடைசி இடத்துல வரக்கூடிய ஒரு ஆள், அவரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவரை பலவீனமாக்க பார்க்குறாரு. அப்போ அஸ்தியை விட பெரிய ஆள் ஜாஃபர் இப்னு சுலைமான், அப்படியான ஒரு ஆளை பலவீனமாக்கிறதுக்கு அதை கொண்டு வர்றீங்க. நியாயம் இருந்தால் என்ன செய்யணும், ஜாஃபர் இப்னு சுலைமான மற்றவங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, புகாரி எதுக்கு அவருடைய ஹதீஸை பதிவு பண்ணார், முஸ்லீம் எதுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு, அவங்களாம் அந்த ஆதாரமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்படிங்கிறத வச்சு சிந்தித்து பார்த்து மற்ற அறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்க, எவ்வளோ உயர்வாக சிறப்பித்தவரை பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்காம என்ன செய்கிறாரு, இவர் தாந்தோண்டித்தனமாக அந்த ஒரு விமர்சனம் செய்கிறாரு. தப்பான விமர்சனம். இன்னும் நிறைய இருக்குது அந்த புகழ்ந்து சொல்லக்கூடிய விமர்சனம். அதெல்லாம் நேரம் போய் இதுவே நம்ம போதுமானதாக இருக்குது. ஏதாவது மறுப்பு கொட்டான